अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। பாதகத்திலே பாதக நிரூபணம் எனக்கூடியதான பிரகடனம். இதுல 446வது பக்கம் அங்கே கடை பார்த்தோம். இந்த பிரகடனம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தா புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நித்யாத்வ அனுமானத்தை சித்தாந்தி பிரதிபாதனம் பண்ணின. உலகமானது நிச்சை அப்படி விமதம் நிச்சா திருஷ்யத்வா சித்திரூபியவது. அந்த அனுமானத்துல அநேக தோஷங்களை சொன்ன பிறகு இந்த அனுமானமே நித்யாபூதமா இருக்கிறதுனால அது நித்யாத்வத்தை சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்க. ஏனென்றால் லோகத்துல தான் உண்மையா இருந்தாதான் இன்னொரு பொருளை சாதிக்கும். பொய்யான பொருள் உண்மையும் சாதிக்கிறது இல்லை. நித்யாத்வ அனுமானம் பொய்ன்னு நீங்க ஒத்துருக்கு. நித்யாத்வ அனுமானமும் நிச்சயதான், நித்யாத்வமே நித்யா அப்படின்னு நீங்க சொல்லிருக்க. பிரம்மபின்னமான சகல பதார்த்தங்களும் நித்யாபூதமா இருக்குமே. ஆனால் அப்ப இந்த நித்யாத்வ அனுமானமும் பொய்தான். அப்ப நித்யாத்வ அனுமானம் தானே சத்தியமாக இல்லாத போனால் இன்னொன்னு எப்படி சாதிக்கும்? இங்க ஆரம்பித்தது இது. அதற்கு நம்ம சொன்னோம், லோகத்துல நல்ல ஊழி கவனித்து பாருங்க. சில பதார்த்தங்கள் தான் பொய்யா இருந்தாலும் இன்னொன்னு சாதிக்கிறது. எப்படி? கிழிஞ்சல்ல ரஜதம் இருக்கு. ரஜத்தை பார்க்கிறோம். ரஜதத்தை பார்த்த பிறகு அந்த ரஜதம் நிஜமா பொய்யா? பொய். ரஜதம் பொய்யாக இருக்க போதிலும் அந்த ரஜதமானது உங்களை தன்னை எடுத்துக் கொள்ளும்படி ஒரு பிரவൃத்தியை உண்டு பண்றதா இல்லையா? அந்த பிரவൃத்தி நிஜம்தான். ரஜதம் தான் பொய்யா இருந்தாலும் அது ஒரு மனுஷனை தூண்டி வருவது. அதே போல கயத்துல பாம்பை பார்க்கிறேன். அந்த பாம்பானது எப்படிப்பட்டதான பாம்பு? அது உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கயத்துல பார்க்கிற பாம்போ இல்லையா, நிஜமான பாம்பு புத்துற பாம்பா இருந்தா உண்மையா இருக்கும். இந்த கயத்துல பார்க்கப்படும் பாம்பு. இந்த பாம்பானது தான் பொய்யா இருந்தாலும் நமக்கு நிஜமான பயத்தை உண்டு பண்ணிட்டா இல்லையே. தான் பொய்யா இருந்தா இன்னொன்னு உண்டு பண்ணாது என்று சொல்வது சரியா இல்லை அப்படின்னு சொல்ல. அதற்கு மேல அவன் சொன்னா, அங்க பாம்போ அல்லது ரஜதமோ ஒன்றும் உண்டு பண்ணல சார். பாம்பனுடைய அறிவு, ரஜதத்தினுடைய அறிவு அதெல்லாம் உண்டு பண்ணிட்டு அப்படின்னு அதுக்கு மேல சொல்ல. ரைட். அதே மாதிரியே சுவாசனிக பதார்த்தங்கள், அந்த பதார்த்தங்கள் பொய்யா இருந்த போதிலும் நமக்கு அதனால சூச்சிதமான பதார்த்தங்கள் உண்மையா இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்ற. அதனால சுவாசனிக ஞானம் தான் அதற்கும் காரணம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஞானம் தான் காரணம். ஞானம் உண்மைதானே உங்க மதத்துல. அதனால உண்மையா இருக்கிற பதார்த்தம் தான் உண்மையை தயார் பண்ணும், பொய்யான பதார்த்தம் உண்மையை தயார் பண்ணாது அப்படின்னு சொல்ல தொடங்கினா, இப்ப அதற்கு மேல நம்ம பேசிட்டு அப்படி ரெண்டு விஷயங்கள், ஞானமும் விஷயமும் சேர்ந்து காரணமா இருந்த போதிலும் அதுல விஷயத்துக்கும் காரணத்துவம் உண்டு. ரெண்டு சேர்ந்து ஒண்ணு தயார் பண்ணினா அந்த விஷயத்துக்கும் காரணத்துவம் உண்டு அப்படிங்கிற விவகாரத்தை நாம் சொன்னோம். அதுக்கு திருஷ்டா ஒரு 11 இடங்கள்ல திருஷ்டாந்தம் சொன்னா அந்த திருஷ்டாந்தங்கள்ல எக்ஸப்ஷன். வசுதா ஞானமும் விஷயமும் சேர்ந்து உண்டு பண்ணமையானால் அதை உண்டு பண்ணக்கூடியதுல விஷயத்துக்கும் காரணம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லி தீர்மானம் பண்ணிடும்.
இத்தனையும் தீர்மானம் பண்ண பிறகு அவர் சொன்னார், தான் ஒரு காரணம் காரியத்தை உண்டு பண்ணணுமையானால் அது காரணமா இருந்தா போதும். காரணம்னா பூர்வ சம்பந்த ஹேது. எந்த காரியத்தை உண்டு பண்றதோ அதுக்கு முன்னால அது காரணம் இருக்கணும், அவ்வளவுதான். அது சத்தாக இருக்கணும், வேலையா இருக்கணும்ங்கிறத நீங்க சொல்லக்கூடாது. குடத்தை உண்டு பண்ணணும், குடத்துக்கு முன்னால கொண்டு பண்ணணும்னா மண் எப்படி இருக்கணும்? குடம் உண்டாகிறதுக்கு முன்னால மண் இருக்கணும், அவ்வளவுதான். பூர்வ சம்பந்தி ஹேதுவா இருந்தா போதும். பூர்வ சம்பந்தி ஹேதுவே துல்லியேவனோ. குடம் உண்டாகணும்னா குடத்துக்கு முன்னால மண் இருந்தா போதும். ஆனா அந்த மண்ணினுடைய தத்துவம் என்ன? அது பாரமார்த்திகமா, வியாபாரிகமா, பிராதிகாரிகமா, இவைகள்ல வேண்டியதில்லை. இதற்கு முன்னால் அது இருக்கு, நிச்சயமாக இருக்கு. நியத பூர்வ விருத்தியா இருந்தா போதும். ஆனா நியத பூர்வ விருத்தித்துவம் தானே காரணம். காரணத்துவத்துக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடியது நியத பூர்வ விருத்தித்துவம். அது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு மேல அதனுடைய தத்துவம் வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோம். ஆனா பூர்வ சம்பந்த ஹேதுவே துல்லிய ஏவனோ. காரியத்துக்கு முன்னால காரணம் இருக்கணும். அன்னம் வேணுமேனா அன்னத்துக்கு முன்னால அரிசி வேணும். தயிர் வேணும்னா அதுக்கு முன்னால பால் வேணும். அது இருந்தா போதும். அது வியாபாரிகமான பாலா இல்ல பாரமார்த்திகமான பால், இந்த வம்புக்கெல்லாம் போக வேண்டாம். பூர்வ சம்பந்த ஹேதுவே துல்லிய ஏவனோ. சேது தத்துவ பகிர்பூத. சேது தத்துவத்தை விட வெளியே இருக்கக்கூடியதான தத்துவா தத்துவ கதா விருதா. அது உண்மையா பொய்யா எனக்கூடியதான கதையாக வேண்டியதில்லை அப்படின்னு கண்டனக்காரன் சொல்லிட்டார். அதெல்லாம் முதல்ல சொல்லி முடித்தோம். அதே மாதிரியே அந்தர்பாவித தத்துவம் காரணம் ததசத்தத, நாந்தர்பாவித தத்துவம் சேத் காரணம் ததசத்தத அப்படின்னு சொன்னார். இப்ப காரணமானது தத்துவ விசிஷ்டமா இருக்கிறையான மண்ணுன்னு இருக்கு. அந்த மண்ணானது தத்துவத்தோட கூடியதான மண்ணு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப ஆக்சுவலா மண்ணுங்கிறது எப்படி சார் இருக்கு? தத்துவத்தோட கூடின மண்ணு தான் குடத்தை உண்டு பண்ணுமா? அப்ப அந்த மண்ணுங்கிறது எப்படி இருக்கு? தத்தை விட வேகாது. தத்துவத்தோட கூடினதுங்கிற இடம். அப்ப அந்த வெறும் மண்ணானது தத்துவத்தோட கூடியதா இல்லை. அசத்தாது. தத்துவத்தோட கூடினதான மண்ணு காரணம் என்று நீங்க சொன்னீங்கன்னால் அப்பொழுது காரணமான மண்ணானது எப்படி இருக்கு? தத்பின்னமாக இருக்கு, அசத்தாக இருக்கு. அதே போல தத்துவோபலட்சிதமான ஒரு காலத்துல தத்து இருந்த மண்ணு தான் தத்தாலய மண்ணு தான் காரணம் என்று சொன்னீங்கன்னால் இப்பொழுது தத்து இல்லைன்னா எப்படி சொன்னாலும் காரணம் அசத்தாயிடும் அப்படின்னு. அந்தர்பாவித தத்துவம் சேத் காரணம் ததசத்ததா, நாந்தர்பாவித தத்துவம் சேத் காரணம் ததசத்ததா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இதுக்கு மேல அவன் சொல்றான், சார் இதே ஆர்குமெண்ட் நான் உங்களுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. எப்படி? அந்தர்பாவித தத்துவம் சேத் அதிஷ்டானம் அசத்ததா, நாந்தர்பாவித தத்துவம் சேத் அதிஷ்டானம் அசத்ததா. இது சவாதி சமானம். இப்ப கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நம்ம மதத்துல பிரம்மம் சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானம். சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஞாபகம். பிரம்மத்தினிடத்துல சக்தி மாயான்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாயா சக்தி உலகத்தை எல்லாம் படைக்கிறது. அந்த படைச்சதான அந்த மாயா சக்தி எங்க இருக்கு? அதுக்கு ரெஸ்டிங் பிளேஸ் எங்க இருக்கு? பிரம்மம். வர்ச்சுவலி மாயானது பிரபஞ்சமாக மாறும் பொழுது பிரபஞ்சாதார பரிணாமமான மாயை இருக்கு. அந்த மாயானது எங்க தங்கி இருக்கு? பிரம்மத்துல தங்கி இருக்கு. அதுக்காக பிரம்மத்தை உபாதானம், பிரம்மத்தை காரணம்னு சொல்றோம். ஞாபகம், காரணத்துவம் எனக்கூடியதான கர்மம் சுத்த பிரம்மத்துல இல்லை. ஏன் சார் இல்லைன்னு? பிரம்மம் தான் நிர்கர்மகமாச்சு. நிர்கர்மமான பிரம்மத்துல எப்படி இருக்கும் காரணத்துவம்? பிரம்மத்துல காரணத்துவம் இல்லை. ஆனா பிரம்மத்தினிடத்தில் இருக்கக்கூடியதான மாயையில இருக்கிற காரணத்துவம் அது பிரம்மத்துல இருக்கிறதா ஏற்றி சொல்றோம். அதான் விவர்த்த காரணம்னு சொல்றது. பிரபஞ்சாகார பரிணாமமான மாயா அதிஷ்டானத்துவம். இப்ப இந்த பிரம்மம் நீங்க எது சொல்லிட்டு பிரபஞ்ச காரணம், பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம், நீக்க காரணம் எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இல்ல. பிரதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்தாவரோதா அப்படின்னு சொல்லி
உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டும் பிரம்மன் தான் அப்படின்னு ஏதோ விசேஷமா சொல்லிருக்கேன். நீங்க இப்ப இந்த அதிஷ்டானமான இந்த பிரம்மம் அதிஷ்டானம் சத்தா சத்தோட கூடியிருக்க இல்ல சத்தோட கூடியிருந்தா இல்லையா சொல்லுவோம். பிரம்மம் சத்தோட கூடி இருந்துதான் உலகத்தை உண்டு பண்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னால் அப்பொழுது பிரம்மம் எப்படி சார் இருக்கு? உலகத்தை உண்டு பண்ணா பிரம்மம் என்ன பண்ணணும்? தன்னோட சத்தை சேர்த்துக்கணும், தத்துவ விசிஷ்டமா இருக்கணும். தத்துவ விசிஷ்டமா இருக்கிற பிரம்மன் தான் உலகத்துக்கு காரணம்னு சொன்னீங்கன்னால் அப்ப அந்த தத்துவம் விசிஷ்டமா இருக்கு. அப்ப வீதி இருக்கிற அகர் பார்த்த பிரம்மம் என்ன? அது தத்து இல்லைன்னு தத்தோட கூடின பிறகுதான் உலகத்துக்கு காரணம். நீர் பிரம்மமானது எப்படி இருக்கு? தத்து இல்ல. பால்ல சக்கரை போட்ட பிறகுதான் தெரிக்கிறதுன்னு சொன்னா பெரும்பாலும் தெரிக்கிறது. தத்தோட கூடினது பிரம்மன் தான் உலகத்தை உண்டு பண்றதுன்னு சொன்னேனால் தத்துவ விசிஷ்டமாக ஜெகத்காரணம் இருக்கிறதையானால் அந்த ஜெகத்காரணமானது எப்படி இருக்கு? தத்து இல்லாம இருக்கு. அசத்தாவு. அந்தர்பாவித தத்துவம் தத்துவத்தோட கூடி இருக்குமே ஆனால் பிரம்மம் காரணஸ்வரூபமான பிரம்மம் அது அசத்தாக வச்சு அதிஷ்டானம் அசத்தா. அப்படி இல்ல, ஒரு காலத்துல சத்து இருந்தது பிரம்மத்துல, இப்பொழுது சத்து இல்ல. ஆகையால் தத்துவோபலட்சணம். தத்துவோபலட்சணம் என்னன்னா உபலட்சிதமா முன்னாடியே நான் சொன்னேன். சாகோபலட்சிதம் தேவதத்த கிரகம்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் எந்த சமயத்துல வீட பார்த்தேனோ அந்த சமயத்துல காக்க சம்பந்தம் அங்க இல்ல. அதே போல தத்துவோபலட்சிதம்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்பொழுது தப்பு இல்லைன்னு ஆயிடுது. ஒரு காலத்துல பணக்காரா இருந்தார் அவர், ஒரு காலத்துல பணக்காரமா என்ன அர்த்தம் சொல்லதுனாலே இப்ப பணக்காரர்கள் ஆயிடுது. ஆகையால் தத்துவோபலட்சிதமாக அந்தர்பாவித தத்துவமாக இல்லாத போனால் அதுக்காக மறுபடியும் அர்த்தத்தை. So in both ways அந்தர்பாவித தத்துவமாகவும் அனந்தர்பாவித தத்துவமாகவும் இரண்டு நிலையில் இருந்த போதிலும் பிரம்மமானது அசத்துன்னு ஆயிடுச்சுட்டார் உங்க மதத்திலையும். இது ஆர்குமெண்ட்னால என்ன சொல்ல போரு அப்படின்னு கேள்வி கேட்டார். அதான் அசைவம் அந்தர்பாவித தத்துவம் சேத் அதிஷ்டானம் அசத்ததா, நாந்தர்பாவித தத்துவம் சேத் அதிஷ்டானம் அசத்ததா இது சவாபி சமானம் இது வாக்கியம். இப்ப இதை நம்ம பார்க்கணும். இப்படி எல்லாம் எங்க அத்வைத கிரந்தத்தை ஏற்கார் கஷ்டப்பட வாசிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா நியாயம் தான். உபனிஷத்துல வாசிக்கிறது இந்த கேள்விக்கு சமாதானம் வருமா? இந்த கேள்வி யாரோ கேட்கலாம், நான் ஏன் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா யாரோ இன்னைக்கு கேட்டிருக்க உங்களுக்கே ஒரு நாள் இது போல பிரத்யேகம் வரலாம். ஏன்னா மனநமோல்யம் மனநம் பண்ணினாதானே நிச்சயமா தத்துவ நிச்சயம் வரும். இது போல என்னைக்காவது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது அப்படின்னு அதுக்கு கேள்விக்கு சமாதானம் வராம போயிடும். அதனாலதான் மன கிரந்தம் இது. வேதாந்தத்தை வெறுமன சாதாரண கேட்காமட்டும் அவரோட சாட்சாத்காரம் வராது. கேட்டு அதை நம்ம யோஜனை பண்ணணும். ஆன் பாசிபிலிட்டிஸ் நம்ம யோஜனை பண்ணணும். ஏன் யோஜனை பண்ணணும்? என்ன சப்தமானது முதல்ல பரோட்ச ஞானத்தான் உண்டு பண்ணும். பரோட்ச ஞானம் உண்டு பண்ணிடுது, அதுவே அபரோட்ச ஞானத்தை கொஞ்ச நாள் அப்புறம் உண்டு பண்ணும். அல்லது மனசுல இருக்கக்கூடியதுன்னா பிரதிபந்தகம் போனதுமே அபரோட்ச ஞானத்தை உண்டு பண்ணும். அந்த அபரோட்ச ஞானம் தான் நமக்கு அஜானம் இவர்கள். அந்த அபரோட்ச ஞானம் நமக்கு வரணுமே ஆனால் என்ன பண்ணணும்? ஆனங்கள் நிதித்தியாசனங்கள் பண்ணணும். அதாவது ஆத்மாவாக இருக்கிற கவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா. அந்த மனநம் நம்ம பண்றதுக்கு பதில கேட்ட கேள்விகளுக்கு சமாதானம் கொடுக்கிற வியாஜமாக சொல்லியிருக்காரு. இதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, இதுக்கு சமாதானம் வந்த பிறகு எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்ப்போம். நம்ம பார்த்தோம் அதிஷ்டானமான சத்து பிரம்மம் இருக்கிறத இந்த பிரம்மமானது சத் விசிஷ்டமாகவோ சதுபலட்சமாகவோ இல்லை. அந்த பிரம்மத்துல சம்பாய சம்பந்தேன சத்து இல்லை. சத் விசிஷ்டமா என்னன்னா பிரம்மத்துல விட்டு பிரிக்க முடியாதான சம்பந்தத்துல சத்து இல்லை. அல்லது ஒரு காலத்துல சத்து இப்ப இல்லாமல் போகல. ஆனா அந்த பிரம்மத்துடைய ஸ்வரூபம் என்ன சார்? அதுவே சத்ரூபம். பிரம்மமானது சத்ரூபமாக இருக்கு. அதாவது சொல்ற மம அதிஷ்டானே ஸ்வரூபதையேவ சத்தா அங்கீகாரா. அந்த ஸ்வரூபத்தை பதையேவான்னு இன்னொரு பதையேவான்னு அடுத்த பக்கத்துல மேல இருக்கு, அதை அனுப்பிவிடும். ஸ்வரூபதையேவ சத்தா அங்கீகாரா. ஆமா, எங்களுக்கு அத்வைத மதத்துல ஸ்வரூபதையேவ சத்தா அங்கீகாரா
பிரம்மஸ்வரூபமே சத்ரூபம் பார்க்கணும். சில பொருள்களுக்கு அதுவே ஸ்வரூபம், சில பொருள்களுக்கு அது சேர்க்கையினால வரும். புளி இருக்கு, அது ஏன் சார் புளியில் தெரிவிச்சிருக்கு? புளிக்கிறதுனால வரும். உப்புக்கு உப்புன்னு ஏன் தெரிவிச்சிருக்கு? அது உப்பு கறிக்கிறது உப்புன்னு இருக்கு. சக்கரை இருக்கு, அதுல திரிப்பு வேற ஏதாவது சேர்த்ததுனால வந்ததா தானா வந்ததா? தானா. உப்புல உப்பு தானா இருக்கு, புளியில புளிப்பு தானா இருக்கு, கதப்புல கதப்பு தானா இருக்கு, வேப்பங்காயில சக்கரையில திரிப்பு தானா இருக்கு. ஆனா காப்பியில திரிப்பு வரணும்னா சக்கரையை சேர்த்துக்கணும், பால்ல திரிப்பு வரணும்னா சேர்த்துக்கணும். அதே போல பிரம்மம் தானா ஸ்வரூபமாகவே சத்தா இருக்கு. மற்ற பதார்த்தங்கள் சத்தென்று தோணணும்னா பிரம்ம சம்பந்தம் இருக்கு. சார் இருக்குன்னு உங்களுக்கு தோன்றது, சார் இருக்குன்னு தோன்றது ஏன் தோன்றது தெரியுமா? அது சத்தம்பந்தம் இருக்கு. சாமானியம் இருக்கிறதுனாலதான் சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, வீடு இருக்கு, அது இருக்குன்னு சொல்லு. எந்தெந்த பொருளை தாங்கள் பார்க்கிறீர்களோ அந்தந்த பொருள் பிரம்மத்தோட சம்பந்தப்பட்ட இருக்கிறதுனாலதான் அது இருக்கு என்று காணப்படுகிறது. அதே போல சகவசனம் இருக்குன்னு சொல்றோம், முயல் கொம்பு இருக்குன்னு சொல்றோம். ஏன் சார் இல்லைன்னா பிரம்ம சம்பந்தம் இல்லை. ஒரு பொருளானது இருக்கு என்று காணப்படணுமையான பிரம்ம சம்பந்தம் இருக்கணும். அதனால அத்தியாதி பிரியம் ரூபம் நாமதேசியம் பஞ்சகம் ஆத்தியம் திரியம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் ததோன்யதா. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இருக்கு என்று தோன்றதோ அதாவது தோணுகிறது என்பதோ இது நல்லா இருக்கு, இது ஆனந்தத்தை கொடுக்கிறது என்று சொல்றதோ எல்லாம் பிரம்ம சம்பந்தம் வந்ததுனால்தான் வரும். அதனால பிரம்மமானது நேச்சர், அதுக்கு இன்னொரு பிரம்ம சம்பந்தம் வேண்டியது. எங்க மதத்துல பிரம்மமானது சத்ரூபம். அதுல சத்து உட்காரல, கொஞ்சம் கட்டத்துல சத்தம் இருக்குங்கிறான் அத்தியாயத்தை. நாம என்ன சொல்றோம்? சத்துல கட்டம் கல்பிதமா இருக்குங்கிறோம். சத்து தான் இருக்கு, அதுல குணமானது பார்க்கப்படுகிறது இது சொல்றோம். எப்படி அது எப்படி பார்க்கிறது நன்றாக தெரிகிறோம். சத்ரூபமான ஸ்வரூபம்னா சாஸ்வதம் பிரம்மம். அந்த சத்ரூபமான ஸ்வரூபத்தில் ஜடப்படாத பதார்த்தங்கள் மேல பார்க்கப்படுகின்றன. அதனால மம அதிஷ்டானே ஸ்வரூபதையேவ தத்தா அங்கீகாரா தவத்து காரணே ஸ்வரூபாதிரித்த தத்தா அங்கீகாரா. நீங்க என்ன சொல்லு? உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான பதார்த்தத்தில் ஸ்வரூப அதிரித்த அதை விட வேறானதாக சத்தம் இருக்கு. அவன் என்ன காரணம்னு சொல்றான் நையாயிகன்? பரமாணுக்கள். அந்த பரமாணுல சத்தா ஜாதி இருக்குங்கிறான். இதுதான் வித்தியாசம். அதே போல துவைதிகளும் அவ மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஆகையால் தவது காரணே ஸ்வரூப அதிரித்த சத்தா அங்கீகாரா இது விசேஷா. எத்தோ அர்த்தமான ஞானத்தை ஜனகதாயாம் அவச்சேதகோபி மானாபாவா. அர்த்தா இப்ப ஞானமானது ஒரு பொருளை உண்டு பண்றது. எப்படி உண்டு பண்ணிட்டு? பயத்துல பாம்புன்னு பார்த்தான். பார்த்த பிறகு அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டு, பயத்தை உண்டு பண்ணின பிறகு அவன் ஓடுகிறான். அவன் ஓடுகிறானே, அந்த செயலை அவனுக்கு உண்டு பண்ணிட்டு, இந்த செயலை உண்டு பண்ணிட்டு எதனால சார் பயந்தாம? பாம்புன்னு அறிந்தான் சார். இப்ப தப்ப ஞானம் அவனுக்கு காரணமா இருக்கு. அவனுடைய ஓட்டத்துக்கு காரணமா என்ன இருக்கு? பாம்புங்கிற அறிவு. பாம்புங்கிற அறிவு காரணம்னு நான் சொன்னேனே, அப்ப அதுல பாம்பு காரணமா இல்லையா? வெறும் அறிவு தான் காரணம், பாம்பு காரணம் இல்லைன்னு சொல்லிட. பாம்பு காரணம். அதான் எத்து அர்த்தமான ஞானத்தை ஜனகதாயம். ஞானமானது உண்டு பண்ணும், ஞானமானது ஒரு செயலை உண்டு பண்ணும் என்று சொல்லும் பொழுது அந்த ஞான விஷயமும் அதுக்கு காரணம். அது இல்லையே சொல்றோம். இவ பூர்வட்டம் ஜனகதாயம் அவச்சேத கோபி ந அவச்சேத கோபி. அது அவச்சேதம் இல்லை, அது சேரலை. மானாபாவா அதிப்பிரசங்க. அப்ப கட்டமும் அறிஞ்சாலே ஓடட்டுமே, பட்டமும் அறிஞ்சாலே ஓடட்டுமே, சப்பமும் அறிஞ்சதுனால ஓடினா அப்ப சப்பங்கிற விஷயம் தானே காரணமா இருக்கணும். வெறும் பாம்புன்னு அறிஞ்சதுனால ஓடினானே ஒழிய ஏதோ ஒரு அறிவுன்னு அவன் ஓடலையே. அப்ப அந்த விஷயம் காரணமாகத்தானே இருக்கணும். அப்படின்னா அப்படி இல்லை.
விஷயாவச்சேதகம் அனபேட்சைவ சர்ப்பஜானஸ்ய அதர்ப்பஜானாது ஸ்வதா வியாவரத்தி சித்தே. இதுக்கு மேல அந்த ஓடினதுங்கிற செயலை நீங்க வச்சுட்டு தான் இப்ப கவலைப்பட்டு இருக்கு. பிரித்து அறியறதுன்னு ஒரு செயலை வச்சுருக்கோம். எல்லா செயலுக்கும் விஷயம் காரணமா இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. இப்ப சர்ப்ப ஞானம் இருக்கு, இது கயறு, இது பாம்புன்னு அறிவு இருக்கு. குடமில்லைங்கிற அறிவு வேற நமக்கு தெரியறதோ இல்லையோ. ஒரு மனுஷன் பாம்பை பார்த்தான், இது குடமில்லைன்னு தெரியறதோ இல்லையோ. அப்ப அசர்ப்ப ஜானத்துல இருந்து சர்ப்ப ஜானத்துக்கு பிரிச்சு அறிஞ்சாலும் இல்லையா? இந்த பிரிச்சு அறியறதுக்கு சர்ப்பம் காரணமா? அப்படி தெரியலையே அப்படிங்கிறான். பாருங்க, விஷயாவச்சேதகம் அனபேட்சைவ சர்ப்பஜானஸ்ய அதர்ப்பஜானாது ஸ்வதா வியாவருத்தி சித்தே. ததாபி சர்ப்பஜானஸ்ய அதர்ப்பஜானாத் வியாவருத்தி வியாவர்த்தக அதீனா. இது சர்ப்பஜானம், இது சர்ப்பஜானம் இல்ல வேற ஞானம் என்று பிரித்து அறிவது எப்ப அறியும்? அது பிரிக்கப்படும் பொருள் ஒன்று இருக்கணும், அந்த பொருள் தான் பிரித்து வைக்க. அது என்னதுன்னு பார்ப்போமே. விஷயா சம்பந்தோவா வியாவர்த்தக. பாம்பு இது பாம்பு ஞானம், இது பாம்பு ஞானம் இல்லை அப்படின்னு பிரிச்சு கொடுக்கறதா நமக்கு யோஜனை பண்ணி பாருங்க. இது எவ்வளவு இது ஒண்ணு பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் சின்ன விஷயத்தை வச்சுட்டு எவ்வளவு நீட்டா அனலைஸ் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு என்னமோ ஏதோ சொல்லிட்டு இருக்கிற, அன்னைக்கு வேற ஒண்ணும் அவள்கிட்ட இல்ல, வெறும் புத்திதான் இருந்தது. இதை வச்சு எவ்வளவு அனலைஸ் பண்ணிருக்காங்க. இது பாம்புங்கிற அறிவு இருக்கு, இது குடம் இல்லைங்கிற அறிவு நமக்கு தெரியுது. பாம்பு பார்த்து இது குடம் நினைக்கிறானா? இல்ல, இது குடம் இல்லைங்கிற அறிவும் அவனுக்கு வருது. சர்ப்பஜானம் வேற, அசர்ப்பஜானம் வேற. ஆனா சர்ப்பஜானத்துல இருந்து அசர்ப்பஜானத்தை எது பிரிச்சது சார்? எது பிரிச்சது? பாம்பை பிரிச்சிருக்கிறது. எனக்கு பாம்பை இல்லையா? பாம்பு பிரிக்கல. அதுல பாம்பனுடைய சம்பந்தம் ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல. அதாவது சர்ப்பஜானா ரசர்ப்பஜான வியாவருத்தி வியாவர்த்தகாதீனா விஷயா தற்சம்பந்தோவா வியாவர்த்தக ஸ்வரூபாதரித்த விரிஷ்ட சம்பந்தத்திய அபாவா. விஷயத்துக்கு ஞானத்துக்கு நடுவில் என்ன சம்பந்தம்? இது தேவைன்னு அறிகிறேன், இது தேவைங்கிற அறிவு எனக்கு வந்திருக்கு. அந்த அறிவுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? சொரூப சம்பந்தத்தை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது. ஏன்னா விஷயத்தான் விஷயத்துல இருக்கு, ஞானமானது என்னுடைய மனசுல இருக்கு. இது ரெண்டுக்கும் சம்பந்தம் சொரூப சம்பந்தத்தை தவிர ஒரு சம்பந்தமும் சொல்ல முடியாது. அது ஸ்வரூப அதிரிக்த விரிஷ்ட சம்பந்தத்தை. ஏன்னா விஷயத்துல விஷயத்துவம் இருக்கு, அந்த கரணத்துல ஞானம் இருக்கு. அந்த அந்த கரணத்துல இருக்கிற ஞானத்துக்கும் விஷயத்துல இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் ஒரு சொரூப சம்பந்தத்தை ஒரு சம்பந்தமும் அதனால சொல்ல முடியாது. அசம்பந்தத்துக்கு அவியாவர்த்தகத்வா. இது சம்பந்தம் இல்லாததாக ஏதாவது பிரிக்குமா? ரோட்ல போற விளையாடுதான் இது ரெண்டு அந்த இது வேற வேற காட்டி கொடுக்குமா? காட்டி கொடுக்காது. அத சம்பந்தாந்தரமந்தரேன விசிஷ்ட வியவஹார யோகியம் ஞானஸ்வரூபம். ஞானம்னாலே என்ன சார்? ஒரு சம்பந்தம் இல்லாமலேயே விசிஷ்ட விவகாரத்தை உண்டு பண்ணக்கூடியது ஞானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஞானத்துக்கு ஒரு சம்பந்தம் வேண்டியது இல்லை. அது பைனேட்டர் என்ன பண்ணோம்னா இன்னொரு சம்பந்தம் இல்லாமலேயே விசிஷ்ட விவகாரத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லணும். இல்ல ஞானமாத்திர நிஷ்டா கஷ்ட தர்மம் இது இல்லாத ஞானத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தர்மம் அப்படின்னு வச்சுக்கோமே சம்பந்தா. தருகி இப்படி உத்தண்டதுதான் உனக்கு என்ன காரணம்? தருகி விஷயம் அனந்தர்பாவிய ஞானாது சப்ஜத தர்மாத்வா விசேஷ சித்தி. நம்ம இந்த ஞானத்துக்குள்ள விஷயத்தை சேர்க்கல. சர்ப்ப ஞானத்தை கொண்டு இவன் ஓடினான்னு சொல்றப்ப இப்ப சர்ப்பத்துல அந்த விஷயத்துக்குள்ள சேர்க்கல பார்த்தீங்க. ஏன்னா ஞான சம்பந்தம் இல்லாமலே எல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டேன். இதுதான் லாபம்னா. சரி, விஷயம் அனந்தர்பாவிய ஞானாது சப்ஜத தர்மாத்வா விசேஷ சித்தி வித்யாயாசம் கிஞ்ச சர்ப்பஜானம் அசர்ப்பஜானாது தர்மியந்தர சம்பந்தம் அபேட்சைவ விலட்சணம். சர்ப்பஜானமானது அசர்ப்பஜானத்தை விட வேற இன்னொரு தர்மியந்தர சம்பந்தம் இல்லாமலேயோ விலட்சணமாக இருக்கு. இது வேற. இப்ப அனுமானத்தான சொல்றேன். சர்ப்பஜானமும் அசர்ப்பஜானாது தர்மியந்தர சம்பந்தம் அபேட்சை விலட்சணம் சஜ்ஜனக விலட்சண ஜன்யத்வா. இப்ப தஜ்ஜனக
அசர்ப்பஜான ஜனக விலட்சணமானதுல இருந்து உண்டாச்சு. அசர்ப்பஜானம் எதுல இருந்து உண்டாச்சு? இப்ப கடஜானத்துல உண்டாச்சு. கடஜானம் சர்ப்பஜானம் இல்லை. கடஜானம் நமக்கு எதனால உண்டாச்சு? கடத்துக்கும் கண்ணுக்கும் சம்பந்தத்தினால உண்டாச்சு இல்லையா? கடசத்து சங்கயோகத்தினால ஏற்பட்டதான அசர்ப்பஜானம் கடஜானம் அதை விட விலட்சணமான ஒரு பதார்த்தத்தினால சர்ப்பஜானம் உண்டாச்சு. சர்ப்பஜானம் தஜ்ஜனக விலட்சண ஜன்யத்வா கடஜான ஜனக கடேந்திரிய சன்னிகர்ஷ விலட்சணமான ஒரு பதார்த்தத்துல வந்து தப்பஞானம் உண்டாச்சு. ஏன் தப்பஞானம் எப்படி உண்டாச்சு? அவித்யாவிருத்தினால உண்டாச்சு. வேற அசர்ப்பஜானம் எப்படி உண்டாச்சு? அந்த கவனத்தினால உண்டாச்சு. அதனால தப்பஞானமானது அசர்ப்பஜானமான தர்மா இன்னொரு தர்மேந்திர சம்பந்தம் இல்லாமலேயே விலட்சணம். இப்படியே அனுமானத்தினால சொன்னான். விவகாரம் இது ரெண்டு ஞானங்களும் எப்படி உண்டாகிறது, டிஃபரெண்ட் மோட்ஸ்ல உண்டாகிறது. ஆகவே இது வேற அது வேற, இது தனியாக தப்பம் வர வேண்டியது இல்லையே இங்க. இப்படின்னு அனுமானம் பண்றாங்க சார். இந்த தப்பஜானம் அசர்ப்பஜானாது தர்மியந்தர சம்பந்தமபேட்ச விலட்சணம் தஜ்ஜனக விலட்சண ஜன்யத்வா யவாங்குராது கலமாங்குரவது. கோதுமை அங்குரம் இருக்கு, நெல்லுல இருந்து வரக்கூடியதான மழை இருக்கு. இது வெவ்வேறு தானே, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் உண்டா? பைனேசர் வெவ்வேறு தானே, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. கோதுமத்தினுடைய மழை வேற, அரிசியினுடைய மழை வேற, அவ்வளவுதான். இல்ல தஜ்ஜன்ய விலட்சண ஜனகத்துவாத்வா. இப்ப முன்னாடி சொன்ன ஹேது இது வேற ஹேது, ரெண்டு ஹேது சொல்லலாம். அப்படியே ரெண்டு அனுமானம், ஒரு அனுமானத்துல ரெண்டு ஹேது சொல்லப்படாது. சொன்னா அதிகம்னு ஒரு தோஷம் வந்துடும், நிகிரகத்தான். இது வேற அனுமானம், ஏன் வேற ஹேது? எப்படி? தஜ்ஜனக தஜ்ஜன்ய விலட்சண ஜனகத்துவா சர்ப்ப அசர்ப்பஜானத்தினால உண்டான நிர்பயத்துவம். அசர்ப்பஜானம் கட்டத்தக்கன்னா நமக்கு பயம் ஏற்படுறதா இல்ல. அதுனா அசர்ப்பஜானம். அசர்ப்பஜானத்தினால உண்டானதுன்னா நிர்பயதாதி. தத்விலட்சணமாக இருக்கிறது தயாரி. அதை உண்டு பண்றது கற்பம். அசர்ப்பஜானம் கற்பஜானம் வேற தானே. எப்படி உண்டு பண்ணா அந்த ஹேதுவை பார்க்கணும். அதாவது கற்பஜானம் அசர்ப்பஜானாது தர்மியந்தர சம்பந்தாந்தரா விலட்சணம். ஏன் தஜ்ஜன்ய விலட்சண ஜனகத்துவாத்வா யவபீஜாத் கலமபீஜமது. யவபீஜமானது கலமபீஜத்தை விட வேறானது. ஏன் யவபீஜம் எதிலிருந்து உண்டாச்சு? யவத்திலிருந்து உண்டாச்சு. தத்விலட்சணமாக இருக்கிறது என்ன? கலமபீஜம். கலமம் அதனுடைய சொரூபத்தை அதை உண்டு பண்ணியது என்ன? கலமபீஜம். அதை உண்டு பண்ணியது என்ன? கலமம். எவன் வேற அறம் வேற. அரிசியிலிருந்து வரக்கூடியதான முளைக்கு, அரிசி நெல்லிலிருந்து வரக்கூடியதான முளையோட வேறானதான கோதுமை முளைக்கு காரணமா இருக்கிற கோதுமை நெல்லை விட வேறானதோ எப்படியோ அப்படி. அதே விதமா அதை சொல்லிவிடலாமே. இதுக்கு தப்பங்கிற ஒரு ஞானம் வேண்டியது இல்லையே. விலட்சண விஷய சம்பந்தேன ஹேத்துவோ உபபத்தவோ அப்பிரயோஜகத்துவம். விலட்சணமான விஷய சம்பந்தத்தினாலேயே ஞானயோகோ பேதம். இது வேற அது வேறேன்னு உண்டாகும் பொழுது இது வரலாமே அப்பிரயோஜகம் அஸ்தகாரி. யவபீஜ கதங்குர விலட்சண ஜன்ய ஜனக்கே கலமபீஜ கலமாங்குர பிஜேபி யவாங்குர தத்தேஜாங்குராபியாம் கலமாங்குர தத்தேஜ ரூப சுவாபாவிக விலட்சண்யம் கதாதிப உபலட்சணீபூத சைத்திராதி சம்பந்தித்துவ மாத்திரேன விலட்சணம். இப்படி சொன்னீங்கன்னா யவபீஜத்தையும் சைத்திரம் தான் போட்டாங்க, கலமபீஜத்தையும் சைத்திரம் தான் போட்டாங்க. அதனால இங்கேயும் மழை வந்திருக்கு, அங்கேயும் மழை வந்திருக்கு. இது வேற அது வேற. ஆனா இந்த ரெண்டுக்கு காரணம் சைத்திரன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் ஆயிடும். அவன் ஏதோ வைவேஜல் போட்டான், போட்டதுனால இதையும் போட்டான் அதையும் போட்டான், இதுலயும் மழை வந்திருக்கு அதையும் மழை வந்திருக்கு. அதனால இதுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடியதான உபலட்சணமான சைத்திரத்தோட சம்பந்தம் வந்துடும். அத மாதிரியே சாட்சாத்காரேதி பரோட்ச அந்நிய சம்பந்திகா மாத்திரேன விலட்சணத்திய. சாட்சாத்காரம் பிரத்யட்சம்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரத்யட்சமும்
பரோட்ச ஞானத்தை விட அந்நிய சம்பந்திதா மாற்றேனா பரோட்ச ஞானம் வேறு, பிரத்யக்ஷ ஞானம் வேறு. ஏன் பரோட்ச ஞானமானது அந்நிய சம்பந்தியா இருக்கு. அதனால என்ன, அதனால வெவ்வேறு ஆயிடும். ஏன்னா பரோட்ச ஞானம் இந்திரியார்த்த சம்பிரயோகம் இல்லாமல் ஏற்படுறது, பிரத்யட்சமானது இந்திரியார்த்த சம்பந்தத்தினால்தான் ஏற்படுகிறது. அதனால இலட்சமாகிடும். ஏவஞ்ச யதா பிரதியோகினமந்தர்பாவிய ஜடஸ்ய அபாவா அபாவாந்தரம், ஜடஸ்ய அபாவா பாவாந்தரம்னு இருக்கிறது. அபாவா அபாவாந்தரம்னு இருக்கணும். இவ பிரதியோகினமந்தர்பாவிய ஜடஸ்ய அபாவா ஜடாபாவம் இருக்கு. ஜடாபாவத்துக்கு பிரதியோகி என்னது ஜடா. இதனால நமக்கு தெரிஞ்சிடும். பிரதியோகின்னு எதிருடைய அபாவமும் அது. சக்கரை இல்லைன்னா பிரதியோகி சக்கரை, உப்பு இல்லைன்னா பிரதியோகி உப்பு. ஜடாபாவத்துக்கு பிரதியோகி ஜடம். இப்ப ஜட்டாபாவம் வேற பட்டாபாவம் வேற நம்ம சொல்றோமா இல்லையா? ஜட்டாபாவம் வேற பட்டாபாவம் வேற. இது ஜடம்ங்கிற பிரதியோகி வச்சுட்டு தான் ஜட்டாபாவமானது பட்டாபாவத்தோட வேறுன்னு இல்லை. ஜடத்து சொன்னாதான் பட்டாபாவம் வேறு ஜடாபாவம்னு சொல்ல வேண்டியது இல்லை. எல்லா பாவமும் தனித்தனிதான். அபாவம் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றேன் இல்லையே. அதனால பிரதியோகினம் அனந்தர்பாவியைவ கடத்திய அபாவா அபாவாந்தரா ஏதாவது விஷயம் அனந்தர்பாவியைவ சிலோத்தரண கிருதி மாசோத்தரண கிருதிதா. ஒரு மனுஷன் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்குறான் சார். ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன கழுதை தூக்குறான் அல்லது ஒரு பருவத்தை தூக்குறான். இப்ப கல்ல தூக்குறதுக்கு வேண்டியதான எஃபர்ட் ஒரு சின்ன பொருளை தூக்கிறதுக்கு வேண்டியதான எஃபர்ட்டை விட வேறானது. இது சொல்லணும்னா இது கல்லுங்கிறது இதுல சம்பந்தப்படாமலே நமக்கு தெரியுது. கல்லை தூக்கிறதுக்கு அதிகமான பிரயத்தனம் வேணும். ஒரு சின்ன நெல்லை தூக்கிறதுக்கு அவ்வளவு பிரயத்தனம் வேண்டியது இல்லை. தெரியுது இல்லையா? இதுக்கு கல்லுங்கிறது எப்படி இருக்கணும், எவ்வளவு வெயிட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் விஷய சம்பந்தமே வேண்டாம் நமக்கு. இது வேற அது வேறன்னு தெரிஞ்சது விஷய சம்பந்தம் வேண்டாம். அதான் யதா சிரோத்தரண கிருதி மாட்டோத்தரண கிருதிகா யதாத அதீதாதி ஞானம் அசத்விஷயக பரோட்ச ஞான வியவஹாரோச்ச ஞானாந்தராதிகா. அதீதாதி ஞானம் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த இன்சிடென்ட் நடந்தது கேட்கக்கூடியதான ஞானம். அதே மாதிரிமான அசத் விஷயக்க பரோட்ச ஞானம், அசத் விஷயகமான ஒரு பரோட்ச ஞானம். அவர்களுக்கு என்ன, அவர் சகசங்கம்னு சொன்னார். சகசங்கம் முயல் கொம்பு, முயல் கொம்புங்கிற ஞானத்துக்கும் முன்னால நான் ஒரு படத்தை 10 வருடத்துக்கு முன்னால பார்த்தேங்கிற ஞானத்துக்கும் அல்லது அந்த விவகாரத்துக்கும் இது வேற ஞானம் அது வேற ஞானம் நமக்கு தானா தெரியுதா இல்ல முயல் கொம்பு தெரிஞ்சாதான் தெரியுமா? அது தெரியாமலேயே தெரியுதோ இல்லையா நமக்கு? எந்த இடத்துல ஞானத்துக்கு விஷயத்தோட சம்பந்தம் இல்லையா? அந்நியதா அது இருக்குன்னு சொன்னா காரிய சங்கரஸ்யா ஏவம் தர்ப்பஜானமப்பி ரஜ்ஜோ தர்ப்பஜானத்திய பிரமத்வேன. அதே போல கயத்துல பாம்பு பார்த்திருக்கு. இந்த கயத்துல பாம்பு பார்த்திருக்கல, இந்த பாம்பானது பாம்பு ஜானமானது பிரமமா இல்லையா? பிரமம். பிரம ஜானத்துக்கும் நிஜமான பாம்பு ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம். என்ன வித்தியாசம்? கயத்துல பாம்புன்னு பார்க்கறவையானா வெறும் பாம்பு இருந்தா போறாது. புத்துல பாம்பு பார்க்கணும்னா பாம்பு இருக்கலாம், கண்ணால பாம்பை பார்க்கணும், அவ்வளவுதான். கண்ணுக்கும் பாம்புக்கும் சம்பந்தம் இருந்தால் இது பாம்புன்னு அறிவுறும். ஆனா கயத்துல பாம்பு பார்க்கறவையானா என்னென்ன வேணும் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல உங்களுக்கு பாம்பு கண்டா பயம் இருக்கணும். அந்த கயர்ல பாம்பு மாதிரிதான ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும். அதோட இல்லாம உங்களுக்கு அஜானம் இருக்கணும். இவைகள்லாம் இதுதான். அவித்யானது கயரை கண்டு கயத்துல பாம்பு சாதிருஷ்யத்தை பாம்பு மாதிரி இருக்கிறத கண்டு அந்த பாம்பை உண்டு பண்ணிட்டு, நிஜமான பாம்பறிவு நமக்கு வருவதை விட கயத்துல பாம்பறிவு வர்றதுக்கு அதிகமான சாமகிரி வேணும். இது யாருக்கு யோசனை பண்ணியிருந்தா பாருங்க. நிஜமான பாம்பு பார்க்கறதுக்கு எவ்வளவு உங்களுக்கு சாமகிரி வேணுமோ அதை விட பொய்யான பாம்பு பார்க்கறதுக்கு அதிகமான சாமகிரி வேண்டும்.
சாமகிரியம் அதிகமா இருக்கிறதுனாலே இது வேற அது வேற தெரியுறாங்க. ஏவம் சர்ப்பஜானம் அப்படி ரஜ்ஜௌ சர்ப்பஜானஸ்ய பிரமத்வேன அதிக ஜன்யத்வேதி. கயத்துல பாம்புங்கிற ஞானம் உண்டாகணுமையானால் அதிகமான பதார்த்தம் வேணும். அதிக ஜன்யத்வேதி சர்ப்பஜானத்வேன ததேது ஜன்யத்வாது. இது சர்ப்பஜானமா இருக்கிறதுனால அது ஒன்று பண்றதுனால ஸ்வதேவவா அசப்பஜானாது விலட்சணம் இது நகோபி தோஷா. அதனால அசப்பஜானத்தை விட வேறு, சப்பஜானமானது கடஞானத்தை விட வேறு. இது தெரிஞ்சுக்கிறது பெரிய சப்பங்கிறது. சப்பம் தெரியாதான் வரணும்னு நிர்பந்தம் இல்லை. அதே போல நகோபி தோஷா நக அபாவானாவது பிரதியோகியாலேயே அவச்சேதகத்துவம். அபாவாதிகள் தெரியணுமையானால் பிரதியோகி சேர்ந்திருந்தாதான் அபாவம் தெரிஞ்சிடணும் நிர்பந்தம் இல்லை. துவம்சாதேகே கிருதேகே அதீதாதி ஞானஸ்தித சத்தாசமயே பிரதியோகி விஷயோகோ அசத்வா. துவம்சமோ பிராகபாவமோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சமயத்துல பிரதியோகி இல்லை இல்லையா? கடப்பிராகபாவம் பார்க்கறதுக்காக கடம் இருக்கும். ஏன்னா கடப்பிராகபாவம் எப்ப குணம் உண்டாகிறதுக்கு முன்னால் இருக்கிற பாவத்துக்கு கடப்பிராகபாவம் இருக்கு. எப்ப கடப்பிராகபாவம் நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் கடம் இல்லை. அந்த கடமானது அந்த ஞானத்துக்கு எப்படி அவசியமாகும்? தானே இல்லையே, இல்லாத பொருள் அந்த அபாவத்தை எப்படி கட்டுப்படுத்தும், எப்படி லிமிட் பண்ணும்? தானே இல்லையே. கடப்பிராகபாவ சமயத்துல கடம் இல்லாதனால கடஞானத்திற்கு கடமானது லிமிட் பண்ணக்கூடியதான ஃபேக்டராக அது இருக்காது, அவச்சேதகமா இல்லை. அதே போலயே சிரோத்தரண பிரயத்ன சமயத்துல சிலாஸ்பர்த்தம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்? இந்த பெரிய பாறாங்கல்ல எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணும் பொழுதுன்னா உட்கார்ந்து அது பக்கத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் கையை பிடிச்சு எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா சிரோத்தரண சமயத்துல அதை எடுக்கிறதுக்கு முன்னால இவன் ப்ரிப்பேர் ஆக பார்த்தீங்கன்னா கஷ்டம் கட்டிட்டு இடுப்புல வீசி இழுத்து கட்டிட்டு கையில உட்கார்ந்து இதெல்லாம் சிரோத்தரண பிரயத்னம். அந்த சமயத்துல சிலாஸ்பர்த்தம் இருக்கா? சிலாஸ்பர்த்தம் இல்லாததுனா அது எப்படி அவசியம் இருக்குமா? குருதி சமயத்தில் அது சம்பந்தம் இல்லாததால் அவசியம் இருக்குமா முடியாது. கடாபாவமானது அபாவம், கட பிராரபாவ சமயத்துல கடமே இல்லாதனால அவசியம் இருக்குமா? சிரோத்தரண கிருதி சமயத்துல சிலாஸ்பர்த்தம் இல்லாதனால சிலா சம்பந்தம் இல்லாதனால சில அவசியம் இருக்குமா? அதே போல கம்சாதே கிருத்தையே அதீதாதி ஞானஸ்யதா. 10 வருஷத்துக்கு முன்னால நான் இதை பார்த்தேன் என்று சொல்லிடாங்க. இத 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன்னு சொல்றப்ப அந்த இப்ப அந்த பதார்த்தங்களை ஞான சமயத்துல விஷயோபஸ்திதி இல்லை. அதனால அது அவசியமாக ஆகையா நீங்க சொல்ற திருஷ்டாந்தங்கள் எதுவும் சரியா இல்லை, அவசியமாகாது. அதாவது வம்சாதே கிருதே அதீதாதி ஞானத்துக்கு தத்தா சமய பிரதியோகி உடனேயோ அசத்வா. ஆகையால் ஞானம் மட்டும்தான் அவசியம், விஷயம் அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொன்னே பார்ப்போம். இதற்கு அத்வைதி சமாதானம் சொல்லணும். எப்பவுமே விஷயமும் ஞானமும் சேர்ந்து ஒரு காரியத்தை வாங்கினா விஷயத்துக்கும் காரணத்துவம் உண்டு. ஒரே பதார்த்தம் பண்ணாது. சொப்பனத்துல சின்ன பூச்சி வந்ததுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம பயப்படவே மாட்டோம். ஆனா யானையோ புலியோ வரட்டினா பயப்படுவேன். ஏன் சார் அப்படி? நமக்கு அந்த ஞானம் மட்டும் இல்லை, அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்கிறது தான் நமக்கு ஜாஸ்தி பயத்தை உண்டு பண்றது. பயத்தை உண்டு பண்ணக்கூடியதோ, தைரியத்தை உண்டு பண்ணக்கூடியதோ, வியப்பை உண்டு பண்ணக்கூடியதோ வெறும் அறிவு மட்டும் இல்ல, அறிவோடு சேர்ந்த விஷயம். அந்த விஷயமும் காரணம் தான். அதான் சொல்றது. தன்னா சர்ப்பஜானத்வாவச்சின்னத்ய அசர்ப்பஜானாத்யாவிருத்தௌ பிரயோஜகம் ந சர்ப்பஸ்வரூபமேவ சர்ப்பஜான சாதாரண்யா பாவாத். இது அனுகரோ தர்மா கற்று முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்ப்பஜானம் அசர்ப்பஜானத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது என்று சொல்றதுக்கு காரணம் அந்தந்த ஞானம் தத்ததாகாரமான தனித்தனி ஞானம் இல்லை. ஏன்னா ஞானத்துவம்னு ஒரு ஜாத்தியும் இல்லை நமக்கு.
ஆனா ஏதோ ஒரு அனுகதமான ஒரு தர்மம் ஒத்துக்கொள்ளணும். சோபி சர்ப்பஜான மாத்திரே ஜாதி ரூபா. அது அனுகத தர்மம் சர்ப்பஜானஸ்வரூபமான ஒரு ஜாதி இல்ல. சர்ப்பஜானத்துல இருக்கிற ஜாதி இல்லை. ஏன்? அது பிரத்யக்ஷத்துவ அனுமானத்துவாதனா சங்கர பிரசங்கா. இது ஜாதி ஞானத்துவங்கிறது பிரத்யக்ஷ ஞானத்திலையும் இருக்கு ஞானத்துவம், பரோட்ச ஞானத்திலையும் ஞானத்துவம் இருக்கு. ஆகையால் என்ன ஆயிடும்? தப்பஞானத்துவங்கிறது பிரத்யட்சமா சில சமயத்துல இருக்கு, பரோட்சமாக சில சமயத்துல இருக்கு. அப்ப இந்த தப்பஞானத்துவங்கிறது ஜாதியா இருந்தா பிரத்யட்சத்துவ பரோட்சத்துவத்தினால சாங்கரியம் வந்துடும். கிந்து உபாதி ரூபா. இந்த ஜாதிக்கும் உபாதிக்கும் என்ன சார் வித்தியாசம்? நித்தியமேகம் அநேகானுகதம் சாமானியம் ஜாதி. கடத்துல கடத்துவம்னு ஒண்ணுதான். இந்த கடத்துவம் எனக்கூடியது அது பர்மனன்ட் தான். குடம் போனாலும் கடத்துவம் இருக்குங்கிறான். ஜாதியும் ஒரு மனுஷன் அந்த மனுஷன் தான விட்டாலும் மனுஷத்துவங்கிற ஒரு ஜாதி இருக்கு. இந்த ஜாதிங்கிறது பர்மனன்ட் நித்தியம்னு சொல்லிருக்கான். நித்தியம் மனுஷால் 10,000 பேர் இருக்கலாம். ஆனா 10,000 மனுஷாலையும் இருக்கிற ஜாதி 10,000 ஜாதி இல்ல, ஒரு ஜாதி தான். எல்லா மனுஷாலையும் ஒரு ஜாதி இருக்கு. அந்தந்த மனுஷன் போனாலும் ஜாதி நிற்கும். புதுசா ஒரு மனுஷன் உண்டானாலும் அந்த மனுஷன் இந்த ஜாதி போய் விட்டோம். அப்ப நித்தியம் ஏகம் அநேகானதம் தத்துவம் ஜாதி இப்படின்னு அவன் சொன்னான். ஆனா அதுல நித்தியத்துவங்கிறது ஒத்துக்கலை. நம்ம ஏன் சார் நித்தியத்துவம் ஒத்துக்கலைன்னு? பிரம்மம் ஒண்ணுதான் சார் நித்தியம். எங்க மதத்துல பிரம்மவிதமான பதார்த்தம் எதுவும் நித்தியமாகாது. எதுவும் நித்தியமாகாதுன்னா அது என்னாச்சு? ஒண்ணு அநேகானதம். அநேகமான பதார்த்தங்கள்ல அனுகதமாக இருந்தா அதுக்கு உபாதி. நித்தியத்துவத்தை எடுத்துக்கிட்டேன்னா அது உபாதி. இந்த உபாதி என்ன பண்றது? உப சமீபே ஸ்வதர்மான நாணயதி. தன்னுடைய தர்மங்களை தான் இன்னொன்னு சேர்த்து வைக்கிறது. ஸ்பட்டிகமணி பக்கத்துல செம்பருத்தி புஷ்பம் வைக்கலையானால் அது ஸ்பட்டிகத்துக்கு மேல வைக்கல, பக்கத்துல பிள்ளையார் மேல வச்சிருக்கேன். அது என்னாச்சு? அந்த சிவப்பான தர்மமானது ஸ்பட்டிகத்துல தாம் அடித்தது. இதுக்கு உபாதி. ஜாதிங்கிறது அதுலயே சமாய சம்பந்தத்துல இருக்கும். எந்த மனுஷன்ல மனுஷத்துவ ஜாதி இருக்கும், நிச்சயமாக இருக்கும். உபாதிங்கிறது அதோட சேர்ந்து இருக்காது, அதோட பக்கத்துல இருக்கும். ஆனா அவருடைய தர்மத்தை இதுல ஏற்றி வைக்கும். இதுதான் ஜாதிக்கும் உபாதிக்கும் பேரு. தப்ப ஞானத்துவங்கிறதுனால ஞானத்துவத்தை ஜாதின்னு ஒத்துக்கல, இது உபாதின்னு ஒத்துக்கு. அதான் பாருங்க, சங்கர பிரசங்கா இது உபாதி ரூபா. ஆக அந்த உபாதியானது அதாவது ஒட்டாது. ஒட்டினா போல காணப்படுமே தவிர அதுல ஒட்டாது. எங்களுக்கு அது ரைட்டு. ஏன் அசங்கோ கேயம் பொருடா இவ்வளவு சொல்றது காரணம் அது பின்னால எட்டாது. அது ஞாபகம் உபதத்துவம் ஞாபகம் பண்ணணும். சகஸ்வரூப சம்பந்தேன ஆத்தியாதிக சம்பந்தேனவா. இது ஸ்வரூப சம்பந்தத்திலையும் இருக்கலாம். துவைத மதத்துல ஸ்வரூப சம்பந்தத்துல இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? ஆத்தியாதிக சம்பந்தம். ஏன்னா திருஷ்யத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. சூரியனுக்கும் உலகத்துக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. சூரியன் எங்கேயோ ஆகாசத்துல இருக்க, அவர் எல்லா பொருளையும் பிரகாசிக்கிறார். ஆனா சூரியன் இதோட சம்பந்தப்படுறாரு சார், சம்பந்தப்பட. அதே மாதிரிதான் உள்ள சூரியன் மாதிரி உள்ள இருக்க இந்த சைத்தன்யம். ஆனா அந்த சைத்தன்யம் உலகத்துல இருக்கிற பொருளோட சம்பந்தப்படல. எல்லாவற்றையும் விளக்கின போதிலும் அதோட யூகிக்கல பிரம்மஸ்வரூபம். ஆக நம்ம அத்வைத வாசிக்கல ஒவ்வொரு செகண்டும் இந்த பிரம்மஸ்வரூபம் ஞாபகம் வரா போல பண்ணிட்டு இருக்க. அதாவது ஸ்வரூப சம்பந்தேனவா அல்லது ஆத்தியாத்மிக சம்பந்தேனவா. அத்வைத சித்தாந்தத்துல ஆத்தியாத்மிக சம்பந்தம். அதாவது ஸ்வரூப சம்பந்தேனா ஆத்தியாத்மிக சம்பந்தேனவா சம்பந்திபூதம் கிடையாது. அந்யோ நபவதி. சம்பந்திபூதமான விஷயத்தை விட வேறானதாக இல்லை அப்படின்னா அதேதான் மானாபாவ. அதைவ கர்மியந்தர சம்பந்தம் விலக்கணம் சித்தித்த அனுமானம் பாதிதம் வேட்டவியம். கீழே ஒரு அனுமானம் பண்ண தஜனக ஜன்யத்வாத்வா தஜன்ய விலக்கண ஜனகத்வாத்வான்னு 2 ஹேது இருக்குல்ல, அந்த ஹேது எல்லாம் பாதிதம். விபிச்சாரம் எப்படி இருக்கு? கடசம்யோகா படசம்யோகாது ஜாத்தியா வித்தியதே. இப்ப கடசம்யோகம் இருக்கு, படசம்யோகம் இருக்கு.
குடத்தோட சேர்க்கை, வஸ்திரத்தோட சேர்க்கை, இது ரெண்டும் இருக்காதியா? இது ரெண்டும் வெவ்வேறா ஒண்ணா? கடத்தினுடைய சேர்க்கை படத்தினுடைய சேர்க்கை வெவ்வேறையா ஒண்ணா? வேற இல்லைங்க. கடசயோகா பத்மயோகாது ஜாத்தியாதித்யதே ததவருத்தி ஜாதி அனதிகரணத்வா. கட சயோகத்துல என்னென்ன இருக்குத அல்லது பதவியோகத்துல என்ன இருக்கு? சயோகத்துல சயோகத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு, சயோகத்துல குணத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு, சயோகத்துல சத்தான்னு ஒரு ஜாதி. ஏன்னா சத்தானுடைய விவகாரம் தானே இதெல்லாம். இந்த மூணும் கடசயோகத்துல இருக்கு, பதவியோகத்திலையும் இருக்கு. அது அதிகாரம்னா அதை விட தன் அவிருத்தி ஜாதி அனதிகரணம். தன் விருத்தியான ஜாதி தான் எது? சயோகத்துவ குணத்துவ சத்தாத்வாதி ஜாதிகள்லாம் கடசயோகத்திலையும் இருக்கு, பதவியோகத்திலையும் இருக்கு. ஆகையால் தத்விருத்தி அதிகரணமா இருக்கே தவிர தன் அவிருத்தி ஜாதி அனதிகரணமாக இல்லை. தத்விருத்தியான சயோகத்துவ குணத்துவ சத்தாதி ஜாதிக்கு அதிகரணமா இருக்கு. தன் அவிருத்தியா இருக்கக்கூடியதான ஜாதி என்ன ஜாதி? சயோகத்தில் இருக்கக்கூடியதான ஜாதி பரமத்துவ ஜாதி, மனுஷத்துவ ஜாதி. அந்த ஜாதி இங்கே பதவியோகத்துல இருக்கும். கடவியோகத்துல என்னென்ன ஜாதி இருக்கோ அதே ஜாதி தான் பதவியோகத்துல இருக்கே தவிர அதோட வேற இல்லை. அதே ஜாதிகளா இருந்தா அதை எப்படி கருதோட வேற அர்த்தம். அதான் கடவியோகா பதவியோகா நடிச்சது ததவருத்தி ஜாதி அனதிகரணத்வா கிந்து கடரூப உபாதினைவ தர்மாந்தர சம்பந்தம் அபேட்சைவ தர்மியந்தர சம்பந்தம் அபேட்சைவ விலட்சணே கடசயோகத்வாவச்சின்னே சாத்தியாபாவத்தி உக்தஹேது சாத்திய தத்வா வியபிச்சாரா. அதனால விசாரம் வருது. அப்பிரயோஜனச்ச நக உபலட்சணீபூத சைத்திர சம்பந்தேனாபி. இதோட சம்பந்தமே இல்லாமல் ஒரு சைத்திரம் இந்த நென்மணியும் இந்த கோதுமத்தையும் போட்டார், அதனால வளர்த்தது. அதனால உபலட்சணீபூத சைத்திர சம்பந்தத்தினாலையும் கலமாங்குராதையே வியாபருத்தகாபத்தி அப்படின்னா விபட்சபாதாயாம் இஷ்டாபத்தே. இது அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இஷ்டாபத்தி தான். நகி ஜாதேகே வியாவர்த்தகத்தே உபாதியே அவ்யாவர்த்தகோ பவதி. பார்க்கணும், ஜாதி மாறி தெரிஞ்சனால கடத்த ஜாதி வேற படத்த ஜாதி வேற. ஜாதி வியாபர்த்தமா இருந்தானா உபாதி வியாபர்த்தமா உபாதி தெரியாது. ஏவம் சிரோத்தரணம் ஆட்டோத்தரண கிருத்தியோகோ பரஸ்பரம் ஜாத்தியா வியாவருத்தாவதி விஷயரூப உபாதினாவே வியாவருத்தியே அவிருத்தா. அது சிரோத்தரணம் பெரிய பணங்கள்ல தூக்கிறதுக்கு வேண்டியதான எஃபர்ட்டை, ஒரு சின்ன பொருளை தூக்கிறதுக்கான எஃபர்ட்டை, இது வெவ்வேறுதான். எஃபர்ட் வெவ்வேறுதான், அது நல்லா தெரியுது. ஆனா அது எஃபர்ட் வெவ்வேறுன்னு எப்படி நீங்க கண்டுபிடிச்சு? அதுவா பாறாங்கல்ல எடுக்கிறதுக்கு அதிகமான எஃபர்ட் வேணும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு அவ்வளவு வேண்டியது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. ஆகையால் அதுலயும் அந்த விஷயங்கிறது சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. அது வேறு வேறுன்னு சொல்றதுக்கு நமக்கு அந்த விஷய ஞானம் அவசியம். ஏவம் சிரோத்தரண மாட்டோத்தரண கிருத்தியோகோ பரஸ்பரம் ஜாத்தியா வியாவருத்தாவதி. இந்த கிருதி வேறு அந்த கிருதி வேறு தெரிந்திருந்த போதிலும் விஷயரூப உபாதினாபி வியாபத்தியே அவிருத்தா. அந்த விஷயம் இந்த கல்லுங்கிறது ரொம்ப கஷ்டம் தூக்கிறது, இது சின்னது, இது தூக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது முன்னால தெரிஞ்சிருக்கு. அந்த வியாபத்தியும் தெரிஞ்சுட்டாங்க இருக்கு. கிருத்தித்துவ ஜாதியும் ஒன்னா இருக்கிறதுனால அப்படின்னு இருக்கோம். கிருத்தித்துவ ஜாதி ஒன்னா இருந்த போதிலும் உபாதிதோ விஷய உபாதிதோடு வியாபத்தியே அவிருத்தா. ஏன் சிரோத்தரணேஷ ஜாதிகேத விசிஷ்டாயா கிருதேஹே ஜனகத்தேன சிரோத்தரணே கல்ல தூக்கிறதுக்கு ஜாதி விசேஷ விசிஷ்டாயா. இது ஒரு விலட்சணமான கிருதி. அவ்வளவு சுலபமா டக்குன்னு எடுக்க முடியாது கல்ல. அது ஒரு முயற்சி பண்ணி முனைஞ்சுதான் எடுக்கணும். அதனால ஜாதி விசேஷ விசிஷ்டாயா கிருதேஹே ஜனகத்தேன தத் ரஹிதாயாக மோட்டோத்கரண கிருதே அது வேண்டியது. அது அழகா எடுத்துடலாம். அதனால கிருதே தத் அனிஸ்பத்தி அவிருத்தா. இது விரோதம் இல்லை. வியாவருத்தேகே அந்நதோபி சித்தி சம்பவே. வியாவருத்தியானது வேற விதமாக கிடைச்சால்
காரியகாரணபாவாதி நிர்வாகாய ஜாதி விசேஷத்தியாபி கல்பனா. ஜாதி விசேஷமும் காரியகாரணபாவத்துக்காக தான் கல்பிக்கிறோம். அதீத அசத் விஷயக ஞான வியவஹாராதௌக அதீத சதோரபி வியாவர்த்தகத்துவம். அதீத அசத் விஷயக ஞான வியவஹாரம் இது அதீதமானது, இது முன்னால இருந்ததான ஒரு பொருள். அதே போல அசத் விஷயக வியவஹாரம் சட்டலிங்கம் என்கிற விவகாரத்துல அதீத அசத்தோரபி அசத்தோரேவ வியாவர்த்தகம். அது அதீதம், இது அசத், அதனாலே வியாவர்த்தகம். நிறைய வியாபர்த்தி ஜனகத்துவம் அது வியாபர்த்தி ஞானத்தினால் உண்டாகல. ஏன சத்வாபாவே பிராப்தத்துவ சரீரத்தையான கிந்து வியாபர்த்தி ஜனகத்துவ ஜீ விஷயத்துவம். இது முன்னாடியே நான் சொன்னேன். வியாபர்த்தி ஜீ காரணம் இல்ல, வியாபர்த்தி ஜீ ஜனக ஜீ விஷயத்துவம். வியாபர்த்தி எதனால உண்டாகிறதோ அந்த ஞானம் தான் இதுக்கு நமக்கு உண்டு பண்றது. சட்ட அதீத அளவு சுலபம் இல்லை. அதீதத்துல வியாபத்து ஜீவிஷயத்துவம் இருக்கத்தானே இருக்க. இது வேறு அது வேறு எனக்குள்ளான ஞானம் அது வேறா இருக்கிறதுனால வந்தது. அதைவேவ அபாவாதி நிதர்சனமபி பதார்த்தம். அதனால அபாவாதி பிராணபாவம் இவெல்லாம் சொல்லல, அதுவும் பொறுத்து. உக்தரூப வியாவர்த்தகத்துவத்தை அத்தியந்த அசத்தியது சம்பவேன. ஏன்னா இது சொன்னதான வியாவர்த்தகம் என்கிறது சட்டவிதானத்தையும் இருக்கு. சட்டவிதானம் வேறு, கடம் வேறு அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது இல்லையா? அதனால அது இருக்கு. அதனால கதாச்சி சதி சம்பவத்திய கைமதிக நியாய சித்தத்வா. கைமதிக நியாயத்தினாலேயே கிடைச்சிருக்கு. கைமதிக நியாயம்னா இவ்வளவு பெரிய பொருளுக்கே வரப்ப இது வராம போயிடுமா அப்படிங்கிறது. ரொம்ப டல்ஹெட் கதவா பரிசையில பார்த்தோம்ட்டாங்க. நம்ம முதல்ல பார்த்தோம்னா இல்லையா அப்படிங்கிறது கிமு வக்தவியம்ங்கிறதா கைமதிகம்னு. நன் விஷயத்திய வியாவர்த்தகத்தே சர்வத்திர விசேஷணத்துவ அசம்பவாது உபலட்சணமேவ வாக்கியம். அதுக்குதான் சொல்ற விஷயம்தான் வியாவர்த்தகமா இருக்குமேனா விசேஷனம் இருக்கணும். இது சில சமயத்துல உபலட்சணமும் இருக்குன்னு சொல்லலாமே அப்படின்னு நேரப்பட இத அடுத்த வாரம் பார்ப்போம். இது வரைக்கும் நமக்கு அசத்தானது கூட உண்டு பண்ணும். அசத்துன்னு சொன்னா இது அத்தியந்த அசத்துன்னு அர்த்தம் இல்லை. பிரம்ம பீனமான பதார்த்தங்கள் எதையும் உண்டு பண்ணும். பிரம்மம் உண்டு பண்ணுவாச்சான்னு கேட்கக்கூடாது. பிரம்மமானது அசங்கம். அந்த பிரம்மம் இருக்கிற காலத்துல மற்றவைகள்லாம் தானா தோன்றது மாதிரி. லோகத்துல எந்த ஒரு பதார்த்தம் உண்டு பண்ணணும்னா அந்த பிரம்ம பின்னமா இருந்தா போதும். அது வியாபாரிகமா இருக்கலாம், பிராதிபாசிகமாக இருக்கலாம். பாரமார்த்திகம்தான் உண்டு பண்ணும் என கூடியதான நிர்பந்தம் இல்லை. நம்ம மதத்துல வஸ்துதா பிரம்மமானது ஏகமேவ அத்விதீயம். அது ஒரு செயலையும் பண்ணாது. அதற்கு முன்னாடி என்ன நடக்கிறது? ஆனால் லோகத்துல நடக்கக்கூடியதான விவகாரங்கள்லாம் பாரமார்த்திகமாக அது பிராதிபாசிகமாகவோ வியாபாரிகமாகவோ இருந்தாலே போதும். அதில் அத்தனை விவகாரங்களும் எங்க நடக்கிறது? எத்தனை துவைத்தமேவ பவதி ததிதர விதரம் பச்சதி. எங்கு ரெண்டு போல காணப்படுகிறதோ அந்த நிலையில தான் ஒருவன் இன்னொருவரை பார்க்கிறான், கேட்கிறான், மகளுகிறான், அறிகிறான். எத்திரத்துவத்திய சர்வம் ஆத்மைவா பூத். என்ன நிலையில எல்லாமும் ஆத்மாவாக ஆகிவிட்டதோ தற்கேனகம் பத்தே கேனகம் துணையா கேனகம் மன்வீதா. ஆகையார் என்று சொல்லக்கூடியதான முழு பிரகரணத்தையும் சாரமும் பார்த்தேன். அவன் ஏதோ சாதாரணமா கேட்கிறான், நித்தியாத்வானமான நிச்சயதான அது எப்படி வித்தியாசம் சாதிக்கும். ஆனா சொல்லக்கூடியதான சமாதானம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? நித்தியாத்வானமானம் அது தான் நிச்சயா இருந்த போதிலும் இன்னொன்னு சாதிக்கலாம். ஏன்னா ஒரு பொருளை சாதிக்கிறதுக்கு வேண்டியது பிரம்ம பின்னமா இருந்தால் போதும், துச்ச விலட்சணமாக இருந்தால் போதும். துச்சமா இருந்தா சாதிக்காது, அவ்வளவுதான். துச்ச விலட்சணமா இருக்கிற பதார்த்தம் பிராதிபாசிகமோ வியாபாரிகமோ சாதிக்கும், பாரமார்த்திகமோ சாதிக்குமோ சாதிக்கலாம். ஏன் சகல பிரபஞ்சமும் அவரிடத்துல தானே ஏற்றி வச்சிருக்கோம். ஆனா துச்ச விலட்சணம் இருந்தால் போதும் என்கிறது நமக்கு வரும். அதனால சத்தா இருக்கணும், பரமார்த்த சத்தா இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம். இதற்கு மேல இன்னொரு விஷயம், அது விசேஷமா இருந்தால்தான் வேண்டாம், உபலட்சணமா இருக்கணும் என்கிறது நேரத்தை சொல்ல போற. அதோட இந்த பிரகரணம் முடிய போறது. இதுவரைக்கும் தான் அத்வைத சித்தியில கஷ்டமான பாடங்கள். இதுக்கு மேல வரக்கூடியதான அஜ்ஞானம்னா என்னது, அஜ்ஞான காரியங்கள்னா என்ன, அஜ்ஞானத்துக்கு என்ன பிரமாணம், இப்படி
அஜ்ஞான வாதம் வரப்போகுது வரிசையா. இந்த மாயைன்னு சொல்லிட்டு இருக்கல, இந்த மாயை பற்றின நிறைய விஷயங்கள் மேல போய் சொல்லப்பட ரசமான விஷயங்கள். அதனால ஓ